10th எபிசோடுக்குள்ள போயிடலாம். கக்காஷி ஏன் மயங்கி விழுந்தவனா ஷரிங்கனை ரொம்ப யூஸ் பண்ணனால சக்குரா கேட்க மாஸ்க் போட்டவ எப்படி வந்தான்னு. கக்காஷி சொல்றான் ட்ராக்கிங் நிஞ்சா பாடியை தடையமே இல்லாம அழிச்சிருவாங்கன்ட்டு. எல்லா சீக்கிரட்டையும் ஷரிங்கன் கண்டுபிடிச்சிரும். ரோகு நிஞ்சாவோட பாடி கூட கிடைக்காம அழிச்சிருவாங்கன்னு சொல்றான். மாஸ்க் போட்டவ பிறகு ஹாக்கு சாபுசா வெட்ட போறா. சாபுசா முடிச்சிடறான். பார்த்தா அவ சாபுசா டீம் சாபுசாவை கொஞ்ச நேரத்துக்கு அவனோட உடல் அசையாத அளவுக்கு குத்தி இருக்கா. சாபுசாவால அசைய முடியல. சாபுசா சொல்றான் அடுத்த வாட்டி இந்த ஷரிங்கன் வாரியரை நான் கொன்றுவேன்ட்டு. கக்காஷி நினைக்க சாபுசா செத்துட்டானான்ட்டு. ட்ராக்கிங் நிஞ்சா பாடி அப்படியே தடையமே இல்லாம ஆக்கிடுவாங்க. ஆனா அவ தூக்கிட்டு போயிட்டா. அப்பனா சாபுசா சாக்கல. மாஸ்க் போட்டவ கொல்ல வரல, அவன் காப்பாத்த வந்திருக்கான்னு சொல்றான். எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. கக்காஷி சொல்றான் நான் உங்களை ட்ரெயின் பண்ண போறேன். அடுத்த வாட்டி நீங்க நல்லா பண்ணணும். நருட்டோ நீ நல்லா பண்ணு சொல்றான். ஒரு சின்ன பையன் வாரான். எல்லாத்தையும் திட்டுறான். அவன் டாசனா பேரன் திட்டிட்டு ஓடுறான். நருட்டோ கோவப்படுறான். சின்ன பையன் ரூம்ல போய் அப்பா போட்டோ வச்சுட்டு அழுறான். அடுத்த நாள் எல்லாரும் ட்ரைனிங் வராங்க. கக்காஷி நீங்க சக்கரா சரியா யூஸ் பண்ணணும்னு சொல்றான். அப்படின்னா என்னன்னு கேட்கா நருட்டோ. சக்குரா எக்ஸ்பிளைன் பண்றா. உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி வர வைக்கணும்னு சொல்றான். நருட்டோ இப்ப என்ன பண்ணணும்னு கேட்கான். கக்காஷி சொல்றான் நீங்க எல்லாரும் சக்கரா யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அது எப்படின்னு தெரியாம யூஸ் பண்ணிருப்பீங்கன்ட்டு. மரம் ஏறணும் ஆனா கை வைக்காம ஏறணும்னு சொல்றான். காலால மட்டும்தான் நீங்க மரத்தை ஏறணும்னு சொல்றான். கக்காஷி செஞ்சு காமிக்கிறான். எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எல்லாரும் சக்கராவை காலுக்கு கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றான். எல்லாருக்கும் கத்தி கொடுக்குறான் கக்காஷி. எல்லாரும் மரத்துல கோடு போடுங்கன்னு சொல்றான். காலால ஏறினாங்க. எல்லாரும் சக்கராவை கண்ட்ரோல் பண்ணி ஏறுறாங்க. நருட்டோ விழுறான். சாஸ்கி கொஞ்சம் ஏறி கோடு போட்டுட்டு விழுறான். ஆனா சக்கரா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே மேல ஏறி கோடு போடுறான். கக்காஷி சொல்றான் அப்பனா நம்ம டீம் சக்கரா சீக்கிரம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு. நீங்க ரெண்டு பேரும் பேசதான் செய்றீங்கன்னு கக்காஷி சொல்றான். கக்காஷி நினைக்க இவங்க ரெண்டு பேரும் இவளை மிஞ்சிருவாங்கன்ட்டு. நருட்டோ மோதி பாத்திரலாமான்னு சாஸ்கிட்ட கேட்கான். அப்புறம் காட்டா சாபுசாவை பார்க்க வரான். நீ வேஸ்ட்னு சொல்றான். காட்டா சாபுசாவை தொட போறான். ஹாக்கு கையை முறிக்க அவனோட பாடி கார்டு அடிக்க வராங்க. ஹாக்கு ரெண்டு பேரையும் கழுத்துல கத்தி வைக்க காட்டா சொல்றான் இதான் கடைசி வாய்ப்பு இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றான். நருட்டோ சாஸ்கி சக்குரா கோடு போட்டு கலைச்சு போறாங்க. நருட்டோ சக்கராட்ட கேட்க எப்படி பண்ணன்ட்டு. கக்காஷி நினைக்க நருட்டோவுக்கு எல்லாத்த விட சக்கரா அதிகம். எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோடு சந்திப்போம்.